ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மா. இன்னைக்கு என்ன vlog இன்னைக்கு நம்ம என்ன vlog இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு ரொம்ப குட்டியாக ஒரு மினி vlogோட சென்டர் பகுதியாக தான் இருக்கும். கீழே உட்காருங்க. அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் இவ்வளோ ஏன் டயர்டாக இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, தச்சுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் வந்துட்டு அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த இடத்துல தான் படுத்துருக்குறோம். தச்சு இங்கே படுக்க வச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தச்சுக்கு வந்துட்டு தாளம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த காதுகிட்ட இப்படி வீங்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்கு அவனுக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாக போதும் அது இருக்குது. அதனால தான் நம்ம வந்துட்டு சாமிக்கிட்ட வேப்பிலை வச்சு படுத்துருக்குறோம். இங்கே தான் ஃபஸ்ட்டு வேப்பிலை வச்சுருந்தேன். இவன் தச்சு வந்துட்டு அதெல்லாம் பக்கத்தில் வைக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா, அதனால சரின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து எடுத்து இங்கே வச்சுருக்கிறேன். அவன் ஏதோ சொல்லணுமா, சாமி இருக்கு, அதனால அவனுக்கு வந்துட்டு நான் இங்கே படுக்க வச்சுருக்கிறேன். வேப்பிலை மஞ்சள்லாம் அரைச்சி இங்கே போட சொன்னாங்க, அப்போ தான் வீக்கம் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பையன் வந்துட்டு என்னென்னா அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாயந்தரத்துலேருந்து ஒரே அழுக. இவனுக்கு ஏதாச்சும் சின்னதாக உடம்பு சரியில்லை, சும்மா சின்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே எனக்கு அப்படியே படப்படன்னு வந்து எனக்கு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிரும். இப்போ வந்துட்டு இது இவனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே எனக்கு தெரில. ஏதோ துணியை விரித்து போட்டு இங்கே படுக்க வச்சுட்ருக்கேன். அவனால் வந்து எதுவுமே சாப்பிடவும் முடிய மாட்டுது. இப்படி இறங்கும்ல, இப்படி நம்ம ஏதாவது சாப்பிட்டு இறங்குனாலே இந்த இடம்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். எதுவுமே சாப்பிடல, வெறும் லிக்விடாக வெறும் பால் ஹார்லிக்ஸு அந்த மாதிரி தான் குடித்தான். மத்தியானம் கொஞ்சம் ரசம் வச்சு கொடுத்தேன், வேணான்னு சொன்னான். அப்புறம் பிரியாணி வேணும்னு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் போட்டு பிரியாணி கொஞ்சோண்டு கொடுத்தேன், சிக்கன் வச்சு. அது கொஞ்சம் சாப்பிட்டான், ஒரு முட்டை சாப்பிட்டான். இது ஃபுல்லாக நான்வெஜ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அப்படி அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா சரி முட்டை தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிடவே இல்லை. ஒரு வாய் 2 வாய் தான் வச்சு சாப்பிட்டான். ஒரு வாய் 2 வாய் தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அதையுமே சாப்பிடல, அதையுமே வச்சுட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் யாருக்காவது இதுக்கு வந்துட்டு என்ன சொல்யூஷன், இது எது பண்ணால் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னென்னமோ சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு இவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே எனக்கு மைண்டெல்லாம் ஒரு மாதிரியாகி எனக்கு உடம்பு சரியில்லாமையே ஆயிரும். அப்போலேருந்தே சரி, இவன் நார்மலாக சின்ன வயசில் இவன் அழுக ஆரம்பித்தாலுமே வந்துட்டு இவனை நான் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அழுகாத, வாய் மூடு இவன் அழுதாலே எனக்கு வந்துட்டு அப்படியே படப்படன்னு, இவன் இல்லை மோஸ்ட்லி எந்த பிள்ளைங்க அழுதாலுமே எனக்கு அப்படியே படப்படன்னு வந்து மயக்கம் வர்ற மாதிரி ஆயிரும். இப்போ இவனுக்கு வேறு உடம்பு சரியில்லை இப்படிலாம் சொல்லும் போது எனக்கு இன்னுமே கஷ்டமாகவே இருக்குது. ஒரு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ நம்ம வந்துட்டு பார்த்து இருக்கணுங்கிறது இது இருக்குது. இது வந்துட்டு ஹீட்டுனால வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பயும் உனக்கு வந்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தான் விடுவேன். முன்னாடி டெய்லியுமே எண்ணெய் தேய்ச்சி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது, டெய்லி தலையில் எண்ணெய் வைக்கிறது தான். ஆனால் இவன் இளநீ இதெல்லாம் எதுவுமே சாப்பிடாதனால வந்துட்டு இவனுக்கு இப்படி ஓவராக அஃபெக்ட் ஆகிருக்கு. இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிமிஷம் கைவலிக்கு முந்தா நாள் நைட்டு என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, அவனை போய் பால் பாக்கெட் கீழே தான், நம்ம வீட்டுக்கு கீழேயே பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டா. இவன் ஸ்டெப்பு இறங்குனவன் வந்துட்டு டப்புன்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அவனுக்கு முதுகில் ஊவாயிடுச்சு. முதுகில் ஃபுல்லாகவே காயமாயிடுச்சு. அது வந்து அப்படி கொஞ்சம் சரிச்சு சறுக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இப்படி தேஞ்சிருச்சா. அப்புறமேட்டு நான் அதனால கூட சில டைம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வலிச்சாலே ஜுரம்லாம் வரும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உனக்கு ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் நேற்று காலையில் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அம்மா சொன்னாங்க, இவனுக்கு இந்த இடம் வந்து இதாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்க வந்திருக்க மாதிரி இருக்குது, அதனால் வந்துட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியவே இல்லை, நார்மலாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் காலையிலேயே அவன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் அவனுக்கு ஹார்லிக்ஸ் மட்டும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன், சாப்பாடெலாம் செஞ்சு. ஸ்கூல்லையுமே இவன் சாப்பிட்லையா. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் நான் தான் கூப்பிட போயிருந்தேன் நேற்று. அப்போ பார்த்தா அவங்க ஸ்கூலில் இருந்த ஆயம்மா சொன்னாங்க, இவனுக்கு வந்துட்டு அம்மா வந்திருக்க மாதிரி இருக்குமா, நீங்கள் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நேற்று ஈவினிங்லேருந்து செம்ம ஜுரம். ஸோ எதுவுமே அவன் சாப்பிடவே இல்லை நேற்று ஃபுல்லாகவே. அதை பேங்க்குக்கு அழைச்சிட்டு போயிட்டேன் நேற்று. அப்புறமேட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் மட்டும் வாங்கி கொடுத்தேன், அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஃபுல்லாக சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடல. அதுலேருந்து எதுவுமே சாப்பிடல. நைட்டு செம்ம ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடமும் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. சாமி தான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம்.
இவனுக்கு ஏதாவது இருந்தாலே எனக்கு படபடன்னு இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போயே அம்மா வந்துட்டு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி இந்த இடத்துல போட்டால் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இவன் முழிச்சிருக்கிறனால செய்யவே விட மாட்டான். அந்த கொல கொலன்னு தானே இருக்கும் அதெல்லாம் அரைச்சாக்கா, அதையே வந்துட்டு இவன் தொடவே விட மாட்டான். என்னையே தொட விட மாட்டான். நீ அதை தொடாத, அதை கொண்டு வராத அப்படிங்கிறான். இவன் தூங்கினதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாமல் தான் போட்டு விடணும். நீ என்ன செஞ்சாலும் நான் முடிச்சிருவேன். என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு செம்ம ஜுரம் அடிக்குது. நான் அதை எடுத்து வச்சிருவேன். அவனுக்கு செம ஜுரம் அடிக்குது. ஆனாலும் அதை அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் வந்துட்டு அவ்வளோ அப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்குது பிள்ளை. இப்போ எனக்கு வந்துட்டு கால் என்னமோ ஆயிடுச்சு. இப்போ இந்த தடிக்கு இதாகிட்டா அப்போ உடனே எனக்கு முடியலடா தச்சு அப்படிங்கிற உடனே ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ அவனுக்கு அவ்வளோ ஜுரம். ஆனால் அதை விட்டுட்டு அவன் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படி பண்ணிகிட்டு இருக்குது பிள்ளை. வேறு அம்மா அப்படின்னாக்கா கோயிலில் போய் தண்ணி ஊற்றி இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா எனக்கு போட்டிருந்தப்ப வீட்டில் அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கோயிலில் தண்ணி ஊற்றி அங்கே பிரசாதம் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இந்த அம்மா அப்படிங்கிறதுனால வந்துட்டு கோயிலுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து மஞ்சள் துணி பார்த்தீங்கன்னாக்கா நான் தீச்சட்டி எடுப்பேன்ல, தீச்சட்டி எடுக்கும்போது கட்டுற புடவை இதில் தான் எனக்கு அம்மா போட்டிருந்தப்ப நான் படுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. நீ அம்மாவா மாறிட்ட, நீ இப்போ சாமி. இந்த சாரியில் தான் நான் படுத்திருந்தேன். அப்பயும் நான் தனியாக இப்படி தான் படுக்க வச்சுருந்தாங்க தம்பி பிறக்கிறதுக்குலாம் முன்னாடி. அதுக்கப்புறம் இதுதான் வருஷம் நான் தீச்சட்டி எடுக்கும்போது இந்த புடவை தான் கட்டியிருப்பேன்னா. இப்போ தம்பிக்கும் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால இதையே நான் விரித்து போட்டு தம்பியையுமே படுக்க வச்சுட்டேன். இவன் கூடயே தான் நானும் படுத்திருக்கேன். இவன் என்னை விட்டுட்டு தனியாக எங்கேயுமே இருக்க மாட்டான். அதனால் அவனும் நானும் தான் 2 பேரும் சேர்ந்து இந்த துணியிலே படுத்துட்ருக்குறோம். அவனை நிறைய வீடியோஸ்லேயும் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக எனக்கு இருக்கும்போதே கண்ணாடி பார்க்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கண்ணாடிலாம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்களா. எனக்கு அழுகையாக வந்துகிட்டே இருக்கும் அந்த டைம்லாம். அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான காலமாக இருந்துச்சு. இப்போ பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. உங்கள் யாருக்காவச்சும் அது என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அவனுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு எதுதான் சொல்லணும், வேறு என்ன சொல்லணும். இங்கே எய்த்த வீட்டில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க வந்துட்டு இது சில நேரம் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொன்னாங்க. பவுன் நகையெல்லாம் போட்டுவிட்டா இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மக்கிட்ட பவுன் நகை இல்லாத காரணத்தினால சும்மா நான் போட்டிருந்த விற்கிற செயின் போட்டு அவனுக்கு இன்னொரு செயினும் போட்டு விட்டுருந்தேன். அவன் ஆனால் அது வந்துட்டு அருகிதுன்னு சொல்லி அவுத்து போட்டானே தேவும். இப்போ சும்மா நார்மலாக இப்படி போட்டு விட்ருக்கேன். சாமிக்கு தெரியும்ல நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால இது மட்டும் போட்டு விட்டு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. போதும் தங்கம், நீங்கள் வீடியோக்குள்ளே வராதிங்க. ஓகேம்மா. சாமிக்கிட்ட சீக்கிரமாக தச்சுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மறக்காமல் வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.